பல்லவர் காலத்துக்கே உரித்தானதுக்கு அதான் இந்த சாத்தர்கள் வழிபட்ட இறைவனே ஐயனாராக இருக்கலாம். இடது காலை தொங்கவிட்டு வலது காலை குத்திட்டு வைத்து அந்த வலது முட்டியின் மீது வலது கரம் ஊர்ந்து செல்வது போல காட்சியளிக்கிறது. ஐயனார் கிராமத்தின் காவலன் என்றும் சொல்லப்படுகிறது. மண்பரப்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆல கிராமத்தில் நிறைய சிலைகள்லாம் இருக்குன்னு வீரராகவன் ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் ஒரு வேப்பமரத்தடியில் இவர் யாருன்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க, இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுறோம். இவர் ஒரு ஐயனார் அப்படின்னு. ஆனால் இவங்க துணி போட்டிருக்காங்க. இப்போ யாருன்றது நமக்கு தெரியலை. பட் ஐயா பக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. டிஃப்ரென்ஸ் தெரிதா பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி தெரிதா? ராஜலீலை. அவர் மார்புல ஒரு தனியா வருது சார். அது பாம்பா இல்ல என்னன்னு தெரியல. இதுதான் பல்லவர் காலத்துக்கே உரித்தானதுக்கு அதான் அடையாளம். கையில என்ன சார் அது? ஒரு பறவை இருக்கா? இங்க கோழி, சேவல், மயில் இருக்கு. மயிலா இருக்கிறதுக்கு மேல கொண்டு இருக்கா பாருங்க, இருக்குது. சேவல் இருந்தாலும் கொண்டு இருக்கு. இது வால் நீளமா போதா பாருங்க, இல்ல கட்டையா நிக்குது. சேவல் இருக்குது. இது என்ன தெரியுங்களா? மந்தி, குரங்கு. அந்த பக்கம் இருக்கிறது அது நாய். தமிழகத்துல ஐயனார் வழிபாடு என்பது நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. ஐயனாரை சாத்தன் என்றும் சொல்லுவாங்க. அந்த சாத்தன் என்ற பேர் சாத்து என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது என்று நடனக்காசன் ஐயா சொல்லியிருக்கார். அதே மாதிரி நாமும் இரட்டை காப்பியம் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை, சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய கோவலன் கண்ணகியினுடைய முன்னோர்கள் இருமை பெரு வணிகர்கள். கடல் கடந்து செய்யக்கூடிய வணிகத்திற்கு நாயக் என்ற பட்டப்பெயரோட பெயரின் பின்னோட்டாக அமையும். அதே மாதிரி நிலவழியிலே வணிகம் செய்யக்கூடிய சாத்துக்கு அனுத்தாரை மாச்சாத்தன், சாத்தன், மாச்சாத்தன் என்று சொல்லுவார். அப்படி இந்த சாத்தன்கள் வழிபட்ட இறைவனே ஐயனாராக இருக்கலாம் என்று ஒரு சிலருடைய கருத்தார். அல்லது ஐயனார் கிராமத்தை காக்கக்கூடிய கடவுள் என்றும் கூறுகின்றார். ஆகவே ஐயனார் கிராமத்தின் காவலன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஐயனார் சிற்பம் இப்போ நாம் ஆல கிராமத்தில் இருக்க ஒரு ஊரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஐயனார் சிலை வேப்ப மரத்தடியிலே மேற்கு பார்த்த நிலையில் காணப்படுது. இந்த ஐயனார் தொகுதியில், சிற்பத் தொகுதியில் என்னென்ன இருக்குது, ஏன் இதெல்லாம் இந்த ஆகமப்படி செய்யப்பட்டிருக்குதா என்பது பார்க்கின்ற போது இது ஆகமப்படி செய்யப்பட்ட ஒரு சிற்பந்தான், ஐயனார் சிற்பந்தான். இந்த ஐயனார் வழிபாடு, ஐயனாரை சுற்றிலும் குதிரை, யானை வாகனங்கள் அவர்களுக்கு காவலாக வைக்கப்படுவது உண்டு. இந்த சிற்பத் தொகுதியில் நம்ம பார்க்கும்போது அது மாதிரியே பார்க்கின்ற போது நமக்கு முன்னால் சில யானைகள் வரிசையாக அங்கே நிற்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிற்பத் தொகுதியில் நம்ம பார்க்கின்ற போது ஐயனார் ராஜலீலா அமைப்பு முறையிலே
அமர்ந்திருக்கிறார். இடது காலை தொங்கவிட்டு வலது காலை குத்திட்டு வைத்து அந்த வலது முட்டியின் மீது வலது கரம் ஊர்ந்து செல்வது போல காட்சியளிக்கிறது. இடது கரம் தொடையில் தங்கியவாறு, இடது தொடையில் தங்கியவாறு காட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய தலை மகுடம் பார்க்கின்ற போது கரண்ட மகுடமாக காட்சியளிக்கிறது. அதனுடைய காதுகளில் ஒரு காது மகரக்குழையும் மற்றொரு காதில் பத்திரக்குண்டலமும் காட்சியளிக்கிறது. கழுத்தை ஒட்டிய ஆபரணம் பல்லவர் காலத்துக்கே உரிய ஆபரணமாக காட்சியளிக்கின்றது. அவர் உடல் மீது ஊர்ந்து செல்லக்கூடிய புரி நூலானது வலது கரத்தின் மீது ஏறி செல்கிறது. வரலாற்று அறிஞர்களுடைய கணிப்பு இது மாதிரி வலது கரத்தின் மீது புரிநூல் ஏறி சென்றால் இது பல்லவர் காலத்துக்கே உரிய சிற்பம் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. ஆகவே இது பல்லவர் காலத்து ஐயனார் சிலையாகும். இந்த ஐயனார் இடையில் வயிற்றுக்கட்டும் அரையாடையும் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வயிற்றுக்கட்டிலே ஒரு குத்துவால் குறுக்குத்துவால் சொருகப்பட்டிருக்கிறது. இத்தனை அளவுக்கு நமக்கு சுப்பரபேதாம ஆகமும் சொல்லக்கூடிய சிற்பக்கலையை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை ஒட்டியே இந்த ஐயனார் செதுக்கப்பட்டிருக்கிறார் சிற்பியால். மேலும் ஐயனாரினுடைய வாகனமான குதிரையின் மீது ஒரு மனிதன் அமர்ந்திருக்கின்றான். ஐயனாரின் தலைக்கு மேலே குடை காட்டப்பட்டிருக்கிறது. வெண்சாமரங்களும் காட்டப்பட்டிருக்கின்றன. ஐயனாரினுடைய இடது கரபக்கத்திலே மகாபலிபுரத்தில் காணப்படும், அதாவது மகேந்திரவர்மன் சிம்மவர்மன் உடைய மனைவிமார்கள் நிற்பது போலவே இங்கே ஒரு ஐயனாருக்கு ஒரு சேடி பெண் ஒய்யலாக நிற்பது கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. அதற்கு அவளது வலது கையிலே பூஜை பொருள்கள் வைத்து கொண்டு வரப்பட்ட கூடையானது கையில் ஏந்தி உள்ளார்கள். இது லிங்க வடிவத்தில் காணப்படுவதால் லிங்கத்தையும் அவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரோ என்ற ஒரு செய்தியாகவும் ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆகவே இடது கை பக்கம் ஒட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்திற்கு மேலான ஒரு பெண் செடி இருப்பது நமக்கு தெரிகிறது. வலது முட்டின் மீது செல்லக்கூடிய வலது கரத்தின் கீழ் பார்க்கின்ற போது ஒரு சேவல் உருவம், பறவையின் உருவம் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் அதன் கீழே ஒரு குரங்கு ஆடுவது போல காட்டப்பட்டிருக்கின்றன. இடது கால் அருகே ஒரு மனிதன் காட்டப்பட்டிருக்கிறான். இடது கால் உட்பகுதியில் ஒரு நாய் காட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தோழனான நாய் காட்டப்பட்டிருப்பது ஒரு அதிசயமான ஒரு சிற்பம். இந்த சிற்பம் அழகான சிற்பம். சிற்பியினுடைய கைத்திறனை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இது ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலையாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த சிற்பக்கலைக்கு இது போன்ற ஒரு அமைப்பை வேறு எங்கும் காண்பது அரிது. ஆலகிராமம் பல்லவர் கால சிற்பங்களை இடம்பெற்றிருப்பது ஒரு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது மாதிரி சிற்பக்கலைகளை நாம் பார்த்து நம்ம வரலாற்று மாணவர்களோ ஆய்வாளர்களோ அறிஞர்களோ இவற்றையெல்லாம் பார்த்து மேலும் இவற்றை பற்றி ஆய்வு செய்து தகவல் கொடுப்பார்களானால் வருங்கால சந்ததியினர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி இதை அவர்கள் பாதுகாப்பாகவும் செய்யணும். இது நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது மாதிரி அவங்கவுங்க ஊரில் இதே மாதிரி ஏதாவது சிற்பங்கள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பாக வைக்கணும். இதுதான் மண் மரபினுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. அதுதான் இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த தடயங்களை அழிந்து போகாமல் பின்னால் வர்ற சந்ததிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதற்கு வீரராகவன் ஐயா போன்ற அறிஞர்களும் நம்மளோட பயணம் செய்கிறாங்க. அதனால் இப்போ பார்த்த நம்ம மிகவும் சிறப்பான ஒரு சிற்பம் ஐயா, மிகவும் சிறப்பு. அதனால் நம்ம அடுத்தது வேறு எங்கே நம்ம ஐயா நம்மளை கூப்பிட்டு போகிறாருன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.